முக்கிய செய்தி. சிவகங்கையில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சிவகாசி அருகே நமஸ்கரிஸ்தான்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். சிவகாசி அருகே நமஸ்கரிஸ்தான்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சிவகாசி அருகே நமஸ்கரிஸ்தான்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள நமஸ்கிருதான்பட்டி பகுதியில் கிருஷ்ணா என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்ட போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே 3 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து வந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த தீ விபத்தில் ஒருவர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த இடத்தில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்துகிறார்கள், ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவர்களை பட்டாசு விபத்துகளை தடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து இத்தகைய வெடிவிபத்துகள் என்பது பெரும் பேசு பொருளாகி வருகிறது. வெடிவிபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.